ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் நெஸ்ட் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? இவ்வளோ நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நல்லா ஒர்க் ஆகிக்கிட்டு இருந்துச்சு, உங்களால் நல்லா யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அந்த நெஸ்ட் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்கள் இந்த நெஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆகுதில்ல. அப்படியே ஓப்பன் ஆகுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த நெஸ்ட் ஆப்பை யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இல்லாட்டி ஏதாவது லொகின் இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நெஸ்ட் ஆப்பில் ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் நெஸ்ட் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த நெஸ்ட் ஆப் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே அப்டேட் அப்படின்றது காட்டுதான்னு பாருங்கள். அப்படி காட்டுமா இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். என்ன அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா இந்த ஆப்பை ஒரு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் நெஸ்ட் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த நெஸ்ட் ஆப்பை வந்து நீங்கள் இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே ஃபோர் ஸ்டெப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டெப் வந்து பண்ணிடணும். அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிட்டு கிளியர் கேஷ் அப்படின்றது கொடுங்க. அதுக்கு மேலே உள்ள கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டிலீட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது நெஸ்ட் ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாஸுமே கிளியர் ஆகி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டவுன்லோட் பண்ண அன்றைக்கி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போங்க. போயிட்டு இந்த நெஸ்ட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண அப்புறமா உங்களுடைய லொகின் ஐடி கொடுத்து லொக் ஆகிட்டு ஒரு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றது. கிளியர் டேட்டா பண்ணுறதுனால கூட வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் நமக்கு சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைல்லையும் கொஞ்சம் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால ஸ்லோ ஆகும், ஸ்ட்ரக் ஆகும். அதனாலையுமே இந்த நெக்ஸ்ட் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட வந்து உங்கள் மொபைலில் ஏற்படுற எந்த இஷ்யூமே சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.